இன்னைக்கு மதுரை மத்திய தொகுதியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு மதுரையில் இறங்கி மதுரை மீனாட்சி அம்மன் பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை நேரடியாக ஆய்வு செஞ்சோம். இங்கே இருக்கக்கூடிய சவாலான பிரச்சனை பாதாள சாக்கடை. அந்த பாதாள சாக்கடை கோவிலை சுற்றி நிறைய இடத்துல வந்து அந்த தண்ணி பொங்கி வர்றதுனால உடனடியாக அதிகாரிகளை கூப்பிட்டு அதை நீங்கள் கண்டினியூவாக சரி செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம கடந்த காலத்தில் இங்கே வந்து திருவிழாவை பார்த்துருக்குறோம். திருவிழா காலத்தில் அதிகாரிகளுக்கு ஒரு சவாலாக இருக்கிற காலத்திலே வந்து நீங்கள் வந்து சரி செய்ய முடியும்னு சொன்னால், இப்போ இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா தலைமை வந்து இப்போ வெளிநாட்டு வாழ் மக்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்க மக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனை வணங்குவதற்காக வழிபடுவதற்காக வரக்கூடிய பகுதியாக இருக்குது. இங்கே துரித நடவடிக்கை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவையை, அது குப்பையாக இருந்தாலும் சரி, பாதாள சாக்கடை காவா போன்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி, சாலை விளக்குகளாக இருந்தாலும் சரி, உடனடியாக நீங்கள் வந்து சரி செய்ய தரோம்னு சொல்லியிருக்கிறோம். அதிகாரிகள் அவர்களுக்கு வந்து செவிசாய்த்து நாங்கள் தொடர்ச்சியாக சரி செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் துரிதமாக அந்த பணியை செய்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி நாங்கள் மரியாதைக்குரிய கலெக்டர் அவர்களை சந்தித்தோம், காவல்துறை கமிஷனர் அவர்களை சந்தித்தோம். நாங்கள் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் ஹானபிள் சீஃப் மினிஸ்டரும் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, மசூதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்களை உடனடியாக ரிமூவ் செய்ய வேண்டும். 714 டாஸ்மார்க்கை ரிமூவ் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக மதுரை மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய பார்களாக இருந்தாலும் சரி, டாஸ்மார்க்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீல் வைக்க வேணும்னு சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மத்திய பகுதியில் எந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா குட்கா எங்கேருந்து வருது, ஏன்னா கடந்த 2 நாள் முன்னாடி பார்த்துருக்குறோம். இந்த மத்திய பகுதியில் மாலிக் என்பவரை வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க. இன்னொரு நபரை வந்து கைது செய்து எஃப்ஐஆரில் சேர்த்துருக்குறாங்க. இந்த குட்கா எங்கே போகுது அப்படின்ற அந்த கடை நபரை கூட வந்து எஃப்ஐஆரில் சேர்த்துருக்குறாங்க. முழுமையாக இந்த ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலையுமே போதை சார்ந்த போதை வஸ்துகள் விற்கக்கூடாது, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதுக்காக நீங்கள் வந்து யாராச்சும் வந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் பேசுகிறோம், பார்ட்டி சார்ந்து பேசுகிறோம், நீங்கள் எந்த துளியிலும் வந்து இதுக்கான ரெக்கமெண்டேஷனோ நீங்கள் இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சாத்தியமான விஷயங்களோ நீங்கள் செய்யக்கூடாது. குறிப்பாக மதுரை மத்திய பகுதியில் எந்த பகுதியில் நீங்கள் வந்து நைட்டு வந்து இரவு பூரா கள்ளச்சந்தை டாஸ்மார்க் விட்டாலும் சரி, போதை வஸ்துக்கள் குட்கா கஞ்சா போன்ற நிகழ்வு வந்தாலும் சரி, நீங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் ஆட்சி. இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான ஆட்சி. ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் மக்களுக்கான சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. நீங்கள் போலீஸ் அவர்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டை கொடுத்துருக்கிறாரு. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவங்க முழுமையாக இதை வந்து மகிழ்ச்சி பெறாமல் ஏற்றுக்கிட்டு நாங்கள் இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆய்வை வந்து நீங்கள் மேற்கொண்டு நாங்கள் இப்போ போய் சந்தித்து பேசுறீங்க. மக்கள் என்ன சொன்னாங்க? வருஷமா எம்எல்ஏ அமைச்சரா இருந்தாரு, அதெல்லாம் முறியடிச்சு நீங்க வெற்றி பெற்று இப்ப முத இங்க வந்திருக்கீங்க. மக்கள் உங்கள்கிட்ட என்ன மாதிரியான குறைகளை சொல்றாங்க? சார், மதுரை மத்திய பகுதியை பொறுத்த வரைக்கும், நீங்க மதுரையே பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இந்த பாதாள சாக்கடை திட்டம் மிகப்பெரிய சவாலா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய நகரத்துல வந்து குப்பைகள் கூலமா இருக்கிறது, குப்பையை அல்லாம இருக்கிறது, குப்பையை முறையாம கலெக்ட் பண்ணாம இருக்கிறது. இதுக்கான சவால் அதிகாரிகள்கிட்ட சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்கு, இதுக்கு என்ன மேன் பவர் ஷார்டேஜா இருக்கு, நாங்கள் பாதாள சாக்கடை திட்டத்துக்கு முறையாக வந்து ஒரு பட்ஜெட்டை தயார் பண்ணோம், அது வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கு, கவர்மெண்ட் ஜியோ வந்து நாங்கள் முயற்சி, இதற்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபண்டு தான் காரணம். இதெல்லாம் சரி செய்யணும்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு 6 மாதமோ 1 வருஷ காலமாகும். ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறு மிக அதிகம். ஏன்னா வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து மக்களோட கவர்மெண்ட். ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து மக்களுக்கு அத்தியாவசிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெண்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்கிற 10 வருஷ காலம் அவர்கள் இருந்தாலும் கூட அவங்க முறையாக செய்யலை. ஏன்னா நம்ம மதுரை கார்பரேஷனில் மக்களுக்கான திட்டத்தை செய்ய அவங்க முறைப்படுத்தியிருந்தா இன்னைக்கு சரியா இருந்திருக்கும் சார். மதுரை பூரா குப்பம் கூலமா காவா வர காரணம் என்ன? நீங்க சொல்லக்கூடிய 5 வருஷம் ஆட்சி, 5 வருஷம் அமைச்சர், கார்பரேஷன் நடந்த ஊழல், மக்களுக்கு செய்யக்கூடிய வரி பணத்தை
இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சியாளர்களும் அமைச்சர் பிடிஆர் போன்றவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை கையூட்டம் செய்து இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி மேயரோட கணவரை வந்து அரசு செய்யறாங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க இந்த திட்டத்துக்கு மதுரை இவ்வளவு குப்பமும் கூலவுமாக காவாவாக மாறினதுக்கு திமுக ஒரு பிரதான காரணமா இருக்கு. அதையெல்லாம் கண்டிப்பா மக்களோட கோரிக்கையா தான். மக்கள் வந்து எங்களுக்கு பணத்தை கொடுங்க, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தை கொடுங்கன்னு முதல்ல கேட்கல, எங்களுக்கு அத்தியாவசிய இதை வந்து சரி பண்ணி கொடுங்க. இதுக்கு காரணம் யாருன்னு மக்கள் உணர்றாங்க. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பிடிஆர். இந்த மதுரையில 2 அமைச்சர் இருந்தாங்க. அந்த 2 அமைச்சரை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு அமைச்சிருக்காரு. ஒரு சைடு மூர்த்தி இருந்தார், ஒரு சைடு பிடிஆர் இருந்தார். இவர்கள் எல்லாம் சரியாக செய்யலன்னு இன்னைக்கு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. துரிதமாக இதுக்கான செயல் வடிவம் தரப்படும். சார், இப்போ சனாதன தர்மத்தை வந்து ஒழிக்கதான் நாங்க களத்துக்கு வந்துட்டோம் நீங்க சொல்லிருந்தீங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சார். இந்து முஸ்லீம் நான் பாத்தீங்கன்னா மதுரையில் சென்னையில இருந்து இங்க வரேன், மக்களை சந்திக்க வரேன், மீனாட்சியை தரிசிக்க வரேன். மீனாட்சியோட ஆசீர்வாதத்தோட கலத்தை இதை வந்து திரிக்கிறாங்க. இது என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, எல்லா மதத்துக்கான தலைவராக எங்க இயக்கம் நடத்தப்படுது. எல்லா மக்களுக்கான திட்டம் தான் சார் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இதை யாரோ திரிக்கிறாங்க, அதுக்குள்ள போவேன்னு பாக்குறேன். சார், இப்போ பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு மாநிலங்கள் வெளிநாடுகள்ல இருந்து கூட பக்தர்கள் கோவிலுக்கு வரக்கூடிய இவங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு முறையா இருக்கு. நீங்க அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறீங்க? இல்ல, நீங்க கோவில்ல ஆய்வு பண்ணும்போது இங்க பல லட்சம் வராங்க, இந்த கோவிலை தரிசிக்க வராங்க. அத்தியாவசியமான கழிப்பறை எத்தனைங்க இருக்கு இந்த கோயில்ல? எத்தனை கழிப்பறை வச்சிருக்கிறாங்க? அந்த கழிப்பறையை வந்து இவ்வளவு கூட்டம் வரணும்னா எவ்வளவு கழிப்பறை தேவைன்னு படுப்போம். நாங்க முறையாக அதிகாரிகளையும் கோவில் நிர்வாகத்தையும் ஆய்வு செய்து அவர்கள்ட்ட வந்து தகவலை கொண்டு வந்து அதுக்கு முறைப்படுத்தி செய்யறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளும் சொல்றோம். கண்டிப்பா கோவில் நிர்வாகிகளோடையும் அதிகாரியோடையும் கலந்து ஆலோசித்து மக்களுக்கு இது வந்து இந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா மேடம், இந்த ஆட்சி முழுக்க முழுக்க மக்கள் ஆட்சி. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். அப்போ மக்களுக்கு என்ன தேவைன்னு செய்யணும்னா அரசு அதிகாரிகளோடையும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தோடையும் ஆலோசித்து மக்களுக்கு என்ன வந்து கொடுக்க முடியுமோ அதை முறையாக கொடுப்போம்னு சொல்றேன்.